ஆந்திர வனப்பகுதியில் 20 தமிழர்களை சுட்டுக் கொன்றவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் அஇஅதிமுக உறுப்பினர்கள் மக்களவையில் வலியுறுத்தினர். இது தொடர்பாக அஇஅதிமுக கொண்டு வந்த ஒத்திவைப்பு தீர்மானத்திற்கு சபாநாயகர் அனுமதி மறுத்ததை அடுத்து ஏற்பட்ட அமளியால் அவையை 2 முறை ஒத்திவைக்க நேர்ந்தது. ஆந்திர வனப்பகுதியில் செம்மர கடத்தல் தடுப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தமிழகத்தைச் சேர்ந்த 20 பேர் உயிரிழந்தனர். இதனை அறிந்த மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மிகுந்த மனவேதனையும் துயரமும் அடைந்ததுடன் உயிரிழந்த 20 பேரின் குடும்பங்களுக்கு அஇஅதிமுக சார்பில் தலா 2 லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டதோடு தமிழக அரசின் சார்பிலும் தலா 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கவும் உத்தரவிட்டார். அமைச்சர்களும் கழக நிர்வாகிகளும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து மக்களின் முதல்வர் சார்பில் அந்த நிதி உதவிகளை வழங்கினர். இது தொடர்பாக மக்களின் முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்ட அறிக்கையில் ஊடகங்கள், பொதுநல ஆர்வலர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ள புகைப்படங்களை பார்க்கும்போது ஆந்திர காவல்துறையினரால் எடுக்கப்பட்ட நடவடிக்கை சரியானது தானா என்ற ஐயப்பாடு எழுந்துள்ளது. இறந்த தொழிலாளர்கள் சட்டத்திற்கு விரோதமாக செம்மர கடத்தலில் ஈடுபட்டிருந்திருப்பார்கள் என்று கருதினாலும் செம்மர கடத்தல் தடுப்பு படையினர் தேவையான அளவுக்கு மட்டுமே பல பிரயோகம் செய்தார்களா என்பது சந்தேகத்திற்கு உரியதாகவே உள்ளது என்றும் தெரிவித்திருந்தார். ஆந்திர அரசு உண்மை நிலையை அறிவதற்கு தேவையான விசாரணையை நடத்திட வேண்டும் என்றும் அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் ஆந்திர முதல்வரை கேட்டுக் கொள்வதாகவும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் நாடாளுமன்ற மக்களவை நேற்று கூடியதும் ஆந்திர துப்பாக்கிச்சூடு குறித்து விவாதிக்க அஇஅதிமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டாக்டர் பி. வேணுகோபால் அனுமதி கோரினார். ஆனால் மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் இதற்கு அனுமதி மறுத்ததால் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. இதனையடுத்து அவை 2 முறை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடியதும் ஆந்திர துப்பாக்கிச்சூடு பிரச்சினை குறித்து பேசிய அஇஅதிமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டாக்டர் பி. வேணுகோபால் ஆந்திராவில் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழர்களின் உடலில் வெட்டு காயங்கள் உள்ளதாக கூறினார். தமிழர்களை சுட்டுக் கொன்றவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மத்திய அரசு நிதி உதவி அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். That had resulted in the death of 20 woodcutters from Tamil Nadu. In this incident, there is more than what meets the height. Our government of Tamil Nadu, guided by our leader, Amma, has come forward to give rupees 1 crore as ex gratia to all the families of the deceased in the tragic incident. Rupees 60 lakhs from the government and 40 lakhs from our ADMK party. And each family of the 20 people killed was given away rupees 5 lakh each. This house must now discuss the ways to bring to light what had happened in reality.